யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் சின்ன பிரேக் விட்டாச்சு. நாம் இந்த மெஸ்மரிசம் அண்ட் ஹிப்னாட்டிசம் அப்படிங்கிறத பற்றி ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நீங்கள் வந்து ஒரு 4 பார்ட்ஸ் நீங்கள் வந்து ட்ரைன் அப் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இந்த பிரேக் கொடுத்தேன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொடுத்தேன். இந்த கிளாஸ் கூட வந்து நம்ம வந்து அதாவது இன்ட்ராக்ஷன் கிளாஸாக தான் நான் இதை கண்டக்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நிறையா வியூவர்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த டவுட்ஸ்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம்னு சொல்லி தான் நம்ம இந்த கிளாஸ் நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நிறையா கேள்விகள் இருக்குது. அதில் மிக முக்கியமான சில கேள்விகள் மட்டும் இந்த கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சார், இந்த ஹிப்னாட்டிசம் அண்ட் மெஸ்மரிசம் அண்ட் அப்புறம் மனோ விஷயம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசுனீங்க சார். இப்போ வந்து எங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, இந்த மனோ விஷயம்னா என்ன, ஹிப்னாட்டிசம்னா என்ன, மெஸ்மரிசம் என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் கேட்டிருக்காங்க. சார், இந்த ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம்ங்கிறது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. நம்மளுடைய மனோ விஷயம்ங்கிறது தொட்டு ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கலை, மனோ வசிய கலை. அதாவது நம்ம மனதை வசியப்படுத்தக்கூடிய ஒரு கலை, சரிங்களா. ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம் வந்து பியூர் பேஸ் ஆன் சயின்ஸ், சரிங்களா. ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்கிறேன். இந்த மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் கலையில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது, சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அவருடைய மனதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம சொல்கிறத செய்யறத பண்ணுவாங்க, நம்ம என்ன சொல்கிறோம் செய்வாங்க, இந்த மாதிரி ஒரு மனதை ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது. ரெண்டாவது வந்து ஒரு ஆழ்ந்த தூக்கத்திற்கு கொண்டு செல்வது, எங்கள் மனதை வந்து ஆழ்ந்த தூக்கத்திற்கு கொண்டு செல்வது. மூன்றாவது நிலை வந்து ஆழ்ந்த தூக்கத்திற்கு கொண்டு சென்று அவர்களை உள்மனதை பேச வைப்பது, சரிங்களா. அதாவது தூக்கத்து கொண்டு போய் அங்கே பேச வைக்கிறது. இது வந்து ஹிப்னாட்டிசம் மெஸ்மரிசம்ங்கிறது. இப்போ நம்ம இதை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க புத்தகங்களை படிச்சிருக்கீங்க. பட் இந்த மனோவசிய கலை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து நிறையா உங்களுக்கு வந்து டீல்ஸ் கிடைச்சிருக்காது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் கரடி சித்தர் என்கின்ற கஞ்சமலை சித்தராகிய கலன்வாங்கி சித்தர் என்பதால் நிறையா விஷயங்கள் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதை நான் வந்து பல டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய ரகசியங்கள் இருக்குது, நான் அதை பின்பாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் முதல் இடத்துலையுமே எண்டுக்கு போக வேண்டாம். இந்த மனோவசிய கலை என்பது டோட்டலாக ஒருத்தருடைய மைண்ட், சோல், ஹார்ட் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடுறது, சரிங்களா. அதாவது நடந்தது, நடக்க போகிறது, நடந்து முடிந்தது, 3ஐயுமே சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹிப்னாட்டிஸ்டில் வந்து நாளைக்கு அவர் என்ன படிக்க போகிறான்னு சொல்ல முடியாது. பட் இந்த மனோவசிய கலையை கொண்டு அடுத்த அரை மணி நேரத்தில் என்ன பண்ண போகிறாரு, அவரோட மைண்ட் என்ன பண்ண போகுதுங்கிறத முடிக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் லைஃப்பில் என்ன பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. அதுதான் அந்த மனோவசிய கலை. இப்போ நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நிறையா சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, அந்த பேப்பர் எடுத்துகிட்டு அவர் அடுத்தது என்ன வேர்டை சொல்ல போகிறாரு டிக் பண்ணி கொடுத்துருவாரு, சரிங்களா. அதை வந்து அவர் சரி பண்ண சொல்லுவார். ஒரு நியூஸ் பேப்பர்லேயே ஒரு வேர்டை டிக் பண்ணி கொடுத்தாருன்னா, ஏன்னா அவர் மைண்ட் என்ன சூஸ் பண்ணுங்கிறத இவர் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டார், அவ்வளோதான், சரிங்களா. அதனால் மனோவசிய கலை வந்து மிக பவர்ஃபுல்லான ஒரு கலை. அதை நீங்கள் வந்து நாங்கள் ரெகுலர் சொல்லிக் கொடுக்க ஒரு ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் மூலிமா கொஞ்சமாக நீங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கலாம், சரிங்களா. சரி, நம்ம அடுத்த கேள்வி என்ன நம்ம இவர் கேட்டிருக்காங்கன்னா, அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் சொன்ன ட்ரைனிங் மாதிரி பண்ணுறதுல கண்ணில் தண்ணி வருது சார், தலை வலிக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதாவது நான் இந்த ஐ ட்ரைனிங் சொன்னேன், அதுக்கு அந்த சூரியனை பார்க்கறது, கண்ணுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறது, லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட், ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட், இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒரு பொருளை உற்று நோக்குதல், அந்த மாதிரிலாம் சில ஐக்காக சில ப்ராக்டிஸ். பிகாஸ் இட் இஸ் கண்ணு தான் வந்து மிகப்பெரிய நம்ம இந்த கலைக்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டுதல், சரிங்களா. அதெல்லாம் சொல்லியிருந்தேன். இதை எப்படி சார் குறைப்படுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ப்ராக்டிஸில் தான் எனக்கு குறைக்க முடியும். அதாவது இப்போ ஒரு பொருளை விட்டு நோக்கினா எனக்கு கண்ணில் தண்ணி வருது, இல்லை எனக்கு தலை வலிக்குது அப்படிங்கிறத வேணா ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற டைமிங் ஆர்வ கோளாறால நம்ம 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ ஃபஸ்ட்டு செய்யாதீங்க. பேசிக்காக உங்களுடைய கெப்பாசிட்டி, உங்கள் ஹையோட கெப்பாசிட்டி என்னங்கிறது 2 நிமிடம், குறைந்தது 60 நொடிகள்லேருந்து ஆரம்பிங்க. 60 நொடிகள் படிப்படியாக ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஐ ப்ராக்டிஸில் எந்த ஒரு வகையான தலைவலியோ கண்ணெரிச்சலோ கண்ணீர் வடிதலோ ஆகியவற்றை உங்களுக்கு வராது. அதனால் என்ன பண்ணுன்னா
பேசிக்கான ஸ்டெப், அதாவது 1 நிமிடம் 2 நிமிடம் 3 நிமிடம் 5 நிமிடம் 10 நிமிடம்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தலைவலி, கண்ணெரிச்சல், கண்ணீர் வடிதல் போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வராதுங்க. இது கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தி பாருங்க, உங்களுக்கு அந்த கண்ணெரிச்சல் வராது. ஓகே, சூரியனை உற்று நோக்கும்போது கண்ணில் வந்து அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, நம்ம வந்து நீங்கள் சூரியனை உற்று நோக்க சொன்னீங்க, அதை உற்று நோக்கில் கண்களில் பல வண்ணங்கள் தெரிகிறதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுவும் ஒரு வகையான இதுதாங்க சார். அதாவது கண்ணில் பல வண்ணங்கள் தெரியறதில்ல, நம்ம வந்து சூரியன், அதாவது இது வந்து பேசிக்காக இது வந்து நார்மலாக வர்றது தான். இதை பற்றி வந்து ஐயப்பட வேணாம், நீங்கள் வந்து அந்த ப்ராக்டிஸை தொடர்ந்து செய்யலாம். சரிங்களா? அதாவது ஒரு பேசிக்கான டவுட்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். நம்ம ஆரம்பத்தில் ஒரு கலையை கற்றுக்க நம்ம நிறைய டவுட்ஸ் வரும், இல்லைன்னு சொல்ல. பட் இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறை, அதாவது ஒரு இன்ட்ராக்ஷனாக நான் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன் அந்த இன்ட்ராக்ஷனை பற்றி. அதனால் வந்து நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. இந்த கலையை நான் வந்து மிக விரைவில் உங்களால் கற்றுக் கொடுத்துருவேன். சரிங்களா? கூடிய 6 மாத காலத்திற்குள் நீங்கள் அனைவரும் ஒரு மிகச்சிறிய மனோவசிய கலைஞராக மாறலாம். அந்த வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக இருக்குது. நான் எப்படி ட்ரைன் அப் பண்ணணும் அந்த மாதிரி ட்ரைன் அப் பண்ணிட்டு வாங்க. இதோட கீ வந்து நான் கடைசி 2-3 கிளாஸஸ் கீ, அதாவது சாவி துருப்பு சீட்டேங்கிறது சொல்லக்கூடிய இதை வந்து கடைசியில் ஒன்று கொடுத்துறாங்க. அதோட பெரிய விஷயம் கிடையாது. இப்போ வந்து இப்போ கிளாஸ்க்கு போகலாம். இப்போ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரீகால் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது என்னன்னா, ஒரு கலையை கற்றுக்கக்குள்ள அதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு மதிப்பு கொடுக்கணுங்க. அதை வந்து ப்ராக்டிஸ், அதாவது ஒரு எந்த ஒரு விஷயமா தான் சரி, எழுதுனாலும் சரி, படிக்கிறதாலும் சரி, நம்ம டெய்லி வந்து அதை செஞ்சோம்னா தான் அது நம்ம வந்து தொடர்ந்துடும். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு செஞ்சிட்டோம் அப்புறம் ஒரு வாரம் கேப் விட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கண்டினியூவேஷன், அதாவது டெய்லி ப்ராக்டிஸ். நடக்க தாங்க பாதை தெரியும். அந்த மாதிரி நம்ம என்ன சொல்றோம், இதை வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தான் இந்த கலையை ஈஸியாக கற்றுக்க முடியும். சரிங்களா? மேற்கொண்டு இப்போ இந்த கிளாஸஸில் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். சரிங்களா? இந்த மனோவசிய கலையை கற்றுக்கிட்டு எதுக்கெல்லாம் பயன்படுது, என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க சார். சரிங்களா? ஒரு பேசிக்காக ஒரு தீவிரவாதி இருக்கான்னு வச்சுக்கோங்க சார். அவனை வந்து நம்ம கூட்டி வந்து என்னதான் ஜெயிலில் போட்டு என்னதான் வந்து அவனை திருத்தலாம், அவன் திருந்த போகிறதில்ல. ஏன்னா அவனுடைய மைண்டு ஒரு மூளை சலவை செய்யப்பட்டவனா இருக்கிறான். அவனை நம்ம மாற்றணும், அவனை ஒரு ஒழுங்குநிலைப்படுத்தணும், இல்லை ஒரு தற்கொலைக்கு முயற்சிக்கோ இல்லை தற்கொலை செய்வதற்கு ஒருவர் முடிவெடுத்த பிறகு அவரை வாழ்க்கைக்கு கொண்டு வருவது எப்படி? சைக்காலஜிக்கலாக இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வைஸ் பார்த்தா சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த சைக்காலஜி பார்த்தா நம்ம சொல்ல முடியும், அவன் அதை கேட்குறானா கேட்கலான்னு தெரியாது. பட் நம்ம அந்த மனோவசிய கலை மூலம் அவன் மனதை வசியப்படுத்தி அவன் மனதுக்குள் சென்று அவனோட அறிவுக்கு இதை புகுட்டுவது தான் இந்த கலை மெயினாக. சரிங்களா? அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம we are purely training for a doctor. ஒரு டாக்டர் வந்து ஃபிசிக்கலாக வந்து ஆப்ரேஷன் பண்ணி டேப்லெட்ஸ் கொடுத்து அவனோட உயிரை காப்பாற்றுறாரு. நாம் வந்து அவனுக்கு வந்து மனதுக்கு ஒரு மன தைரியமும் மன தெளிவும் அவன் வாழ்க்கையை பற்றிய விஷயங்களும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கள் அவனுக்குள்ளே இருக்க குழப்பங்கள் ஆகியவற்றை அறிந்து அதை நம்ம சரி செய்யறது. ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது நடக்கும். இப்போ நெகட்டிவ் அப்ரோச், இது நடக்காது, அது நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால வாழ்க்கை எதுவுமே அவனால செய்ய முடியாது. அவன் என்ன சொன்னா, அவங்களால அதை செய்ய முடியுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தூண்டி விட்டுட்டோம்னா போதும், ஒரு அடுத்தது நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிடுவான். ஓகேங்களா? அதுக்கு தான் அந்த மனோவசிய கலையை பற்றி நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். மகத்துவம் வந்து மிகப்பெரிய மகத்துவம். அதாவது இது வந்து ஒரு சின்ன விஷயத்த முடியாது, இது வந்து எக்கச்சக்கமான பயன்கள் இருக்கு. அதாவது தீமைகள்னு பார்த்தா சின்னது தாங்க, நன்மைகள் பார்த்தா நல்லா இருக்காது. நல்ல வழிக்கு பயன்படுத்துறதுல நிறைய நன்மைகள் நம்ம பண்ணலாம். சார் இன்னொருத்த ஒரு கேள்வி கேட்டு தான் படித்தேன். சார் இந்த மனோவசிய கலையை பயன்படுத்தி நான் எனக்கு தெரியாத நபர்களை வசியப்படுத்த முடியுமான்னு கேட்டார். இல்லைங்களா? அதாவது 5 அறிவு படைத்த மிருகங்களையும் வசியப்படுத்த முடியும். இல்லைங்களா? அதனால நீங்க யாரை வேணாலும் வசியப்படுத்தலாம். வசியப்படுத்துவது மிகப்பெரிய விஷயமே கிடையாது. நீங்க இல்லைங்களா? எதற்காக படுத்துகிறோம், என்ன நோக்கத்துக்காக படுத்திருக்கிறோம், நமது அதனால வரக்கூடிய பயன்கள் நன்மைகள் என்ன, இதை தான் நம்ம யோசிக்கணும். யார் வேணாலும் படுத்தலாம் சார், எந்த ஒரு ஐயப்பட வேணாம். ஒருத்தர் முன்னாடி வந்து நிற்கிறாரா, ஒரு பார்த்து போறாரா, ஒரு என்ன சொல்றது, ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிறவரை நீங்கள் வசியப்படுத்தலாம். அதுக்கான சில முறைகள் இருக்கு. அதாவது பேசிக்காக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கை தொடுதல், கண்ணால் பார்த்துதல், இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போக போக வந்து நம்ம இந்த கலையெல்லாம் எங்கே இருக்கிறீங்களும் வசியப்படுத்தலாம்.
அதாவது டெலிபதி இந்த மாதிரி நிறையா விஷயம் பேசிட்டே போனோம்னா நம்ம இந்த கிளாஸை முடிக்க முடியாது. ஆனால் என்ன சொல்கிறேன்னா மனோவசியம் அப்படிங்கிற ஒரு கலையை பற்றி இப்போ நான் அந்த ஹிப்னாட்டிசம் எக்ஸ்பிரஸை நான் நிறுத்திக்கிட்டேன். சரிங்களா? நிறுத்திக்கிட்டாலும் பின்னாடி வரலாம். இப்போ நம்மளுடைய டாபிக் மனோவசியத்தை பற்றி நம்ம கொண்டு போவோம். இனிமேல் நம்ம கிளாஸஸை கொண்டு போவோம். சரிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் உணர்வு பூர்வமாக நீங்கள் உணரக்குள்ள உங்களுக்கு மிக மிக ஒரு ஆர்வம் இருக்கும். சரி இது செஞ்சோம் சார், இப்படி சொன்னோம், அவர் அப்படி செஞ்சாரு, சரி இதை பார்த்து அது நடந்தது அப்படின்னு என்னுடைய நேயர்கள்லாம் என்கிட்ட சொல்லக்கூட எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு அழிந்து போன கலையை மீண்டும் நாங்கள் சுவடிகளில் கொண்டு என்னுடைய ரிசர்ச் மூலியமாகவும் பல வகையான அறிஞர்கள்கிட்ட போய் நான் ஆலோசனை கேட்டு நான் உங்களுக்கு இதை பகிர்ந்துட்டு இருக்கேன். மிக எண்ணற்ற கருத்து களஞ்சியங்கள்லாம் நம்மகிட்ட முன்னோர்கள் நம்ம எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் நம்ம மேற்கொண்டு வர கிளாஸ்லாம் பார்ப்போம். இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் கிளாஸில் மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு மெயில் பண்ணலாம். நிறையா நேயர்கள் எனக்கு மெயில் பண்ணியிருக்கீங்க. என்னோட அலைபேசி என்ன கேட்டிருக்கீங்க. நான் கொஞ்சம் நிறையா கிளாஸஸ் நீங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஆன்லைனில் நான் கன்சல்ட் பண்ணுறதில்லை. நான் மிக விரைவில் உங்களுக்குலாம் அதுக்கான ஒரு போர்ட்டல் ஆரம்பித்து நம்ம ஆன்லைன்லேயும் நம்ம டேரெக்டாக நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணி டவுட்ஸ் கேட்குற அளவுக்கு நான் பண்ணித்தரேன். நீங்கள் வருத்தப்படாதீங்க. மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.